ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில் நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை என்ன? சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழகான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து சொல்லிட்டு அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு நடுவில் இருப்பாரா? எதற்கு அவர் அக்கினியாக இருப்பார்னா, அந்த முந்தின வசனம் வாசிக்கணும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். முந்தின 4வது வசனங்களை வாசிப்போம். இவன் அவரை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளிலும் மிருக ஜீவன்களின் திரளிலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். பாருங்க, இங்க எருசலேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எருசலே மதில் இல்லாத பட்டணம் போல் இருக்கும் என்று ஆண்டு சொல்றாரு. அது மதில் இல்லாத பட்டணமாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன்னா அதற்கு அக்கினி மதிலா இருப்பேன். நாளையிலூயா. தேவப்பிள்ளையில கர்த்தர் நமக்கும் அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். தெரியுங்களா? உங்கள் பக்கத்தில் 1000 பேர், உங்கள் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? ஏன் அணுகாதுன்னா அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆமென். உங்களை தொடுவதற்கு எந்த சத்துருக்கும் அதிகாரம் கிடையாது. தெரியுமா? அதே பிள்ளையில் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே பிள்ளையில் அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கும்போது ஆண்டவர் ஆமென் சத்துரு உள்ள நுழைய விட்டுருவாரா? உள்ளதான் சத்துரு நுழைய முடியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து ஆண்டவர் வழிநடத்தினார் அல்லவா? அல்லேலூயா. வேதத்தில் அருமையான ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். ராஜா ஒரு பொற்சுலையை நிறுத்துகிறார். அந்த பொற்சுலையை எல்லாரும் வணிந்து கொள்ள வேண்டும். இதை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கேள்விப்பட்டு அந்த பொற்சிலையை வணங்க மாட்டாங்க. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவருக்கு மாத்திரம் நாங்கள் பணிந்து கொள்வோம் என்று இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. ராஜா ஏற்கனவே சொல்லியிருப்பார், அந்த பொற்சிலை யாராவது வணங்கலைன்னா அவங்கள எரிக்கிற அக்கினி சூளையில் போடப்படணும். இப்போ இவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று செய்தி ராஜாவுக்கு போன. ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. 7 மடங்கு அக்கினிய சுகமேன் அதிகமாக்குறார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா தூக்கி கொண்டு போகப்பட்ட நபர்கள் ஆமென் பஸ்மமாக்கி போயிட்டாங்க. ஆனால் அக்கினி சூளையில் 4வது ஒரு நபராய் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த அக்கினி வாசனை கூட அவங்கள படலையா? தேவப்படலை. ஆண்டவர் நமக்கு அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிற கர்த்தர் அக்கினி சூளையிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் அப்படித்தான் பாதுகாத்தார். ஒருவேளை அக்கினிமயமான ஒரு வேதனைகள், ஒருவேளை கஷ்டம் நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போயிருக்கீங்களா? அவர் அக்கினி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாக்கிற மாத்திரமல்ல, அக்கினி போன்ற சோதனையிலும் நம்மளை பாதுகாத்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் அக்கினி மதிலாக இருந்து உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஒரு நாள் சத்துரு கையில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாக இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். ஒரு அக்கினி போன்ற சோதனைகள் வந்தாலும் அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் போக்கை உண்டு பண்ணி அதை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாத நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு அக்கினியாக இருந்து பாதுகாப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.